ஹலோ மக்களே, இந்த வீடியோ எதுக்காக நான் எங்கள் ஒய்ஃபோட போடுறேன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, குடும்பத்தில் 2 பேர் சம்பாதிச்சு தான் குடும்பத்தை ஓட்ட முடியும். நீங்கள் வேற ஒரு ஆள் சம்பாதிங்க, எப்படிங்க குடும்பத்தை ஓட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. அது வேறு நீங்கள் ஆட்டோ வேறு ஓட்டுறீங்க. இப்போ மே மாதம் ஸ்கூல் பசங்களாம் லீவு, உங்களுக்கு வேறு வாடகை வீடு, வண்டிக்கு டியூ கட்டணும், உங்கள் குழந்தை வேறு போகுது, குழந்தைக்கு செலவு பண்ணணும், பொண்டாட்டிக்கு வேறு ட்ரெஸ் எடுத்து இவ்வளோ செலவு நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. என்னோட சம்பளமும் 20,000 தான். 20,000த்துலேயே ஒரு குடும்பத்தை ஓட்டலாம். அது எப்படின்னா, வாடகைக்கு ஒரு 5,000 வச்சுருங்க, கேஸுக்கு ஒரு 5,000 10,000 போச்சு, மிச்சம் 10,000 ஆகுதா? மளிகை சாமான் 2,000 வச்சுக்கோங்க, மிச்சம் 8,000 ஆகுது. அந்த 8,000த்துல நம்ம தேவையான மெடிக்கல் செலவு அதெல்லாம் அந்த 8,000த்துல கூட ஆகாதுங்க. அதில் ஒரு 5,000 போனோம்னா நம்ம கையில் 3,000 இருக்குங்க. அந்த 3,000த்தை நான் வந்து அந்த 3,000 8,000 எங்கள் வீட்டில் கொடுத்துருவேன். என் பொண்டாட்டி வந்து அந்த அதுலேயும் மிச்சம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்குறது, ஏதாச்சும் ஆட்டோக்கு பொருள் வாங்குறது, இல்லை வீட்டுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னா அதில் சேமிப்பு பண்ணி வாங்கலாம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 20,000 சம்பாதிச்சாலும் 2,00,000 சம்பாதிச்சாலும் கரெக்டாக மிச்சம் பிடிச்சி கரெக்டாக பிளான் போட்டு பண்ணாதான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஒருத்தர் 2,00,000 ரூபாய் அவன் பொண்டாட்டி இவனும் அதை தின்னு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடம்பரம் ஊர் சுற்றுறான் ஊர் பொறுக்குறான்னு சொல்லிட்டு செலவு பண்ணினே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஒரு ரூபா கூட நிற்காது. நீங்களும் ஒய்ஃபும் கரெக்டாக பிளான் போட்டு அந்த காசை நீங்கள் கரெக்டாக சேமிச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ வேணால் சேர்த்து வைக்கலாங்க. நிறைய பேர் வந்து 2 பேர் வேலைக்கு போனாதான் வந்து சமாளிக்க முடியுன்ற இதுதான் இப்போ கட்டத்துல வந்து இருக்கு. நானுமே ஒர்க்கிங் தான். இப்போ வந்து போக முடியாத சூழ்நிலை, எனக்கு மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன். பட் வந்து ஒரு ஆள் மேனேஜ் பண்ணியும் நம்மளால ரன் பண்ண முடியும்ன்றது வந்து உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆமா மக்களே, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம உடஞ்சு போயிடக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி எல்லாமே செய்யும்போது நம்மளால எது வேணா முடியும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மனைவி இருந்தா நம்மளால எது வேணா பண்ண முடியும். அதுதான் சொல்றேன், நம்ம கிட்ட காசு பணம் இல்லைனாலும் நம்ம சந்தோஷமா சோத்துக்கே வழி இல்லைனாலும் நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம எவ்வளவு நாளும் நல்லா இருக்கலாம். ஐயோ அவன் அவ்வளோ பண்ணிட்டான், இவன் இவ்வளோ பண்றான், அவன் அவ்வளோ சேர்த்து வச்சுட்டான், நம்மளும் இதை பண்ணணும், அவன் பண்றான் இவன் பண்றான்னா நம்ம அடுத்தவனை பார்த்து ஊழ விட்டே இருக்கிறது தான். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்துட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.